த கிரைம் பைட்ஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஏஜேபி. இன்னைக்கு நம்ம சேனலில் வெறும் 1.5 வயதே ஆன ஒரு பெண் குழந்தையை கொண்டு தன்னைத்தானே அழிச்சிருக்கிறாங்க. ஒரு 33 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அவங்க ஏன் அதை செஞ்சாங்க, எங்கே செஞ்சாங்க, எதற்காக செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க தான் விபஞ்சிகா. இவங்களுக்கு வயது 33 ஆகுது. இவங்களுக்கு கடந்த 2020 நிதிஷ் அப்படின்னு ஒரு நபரோட திருமண நிச்சயார்த்தம் பண்ணப்படுது. அதன்படி திருமணமும் நடத்தி வைக்கப்படுது. திருமணம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிராண்டாலாம் பண்ணலை, சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விபஞ்சிகா அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து நிதிஷ் அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 40 சவரன் நகை டவுரியாக போட்டு விடுறாங்க. மணமகன் நிதிஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் துபாயில் உள்ள ஷார்ஜாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, திருமணம் முடிஞ்ச கையோட தன் மனைவி விபஞ்சிகாவை கூப்பிட்டுட்டு ஷார்ஜா கிளம்பி போயிடுறாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்தீங்கன்னா விபஞ்சிகாவுக்கு போர் அடிக்குது. அதனால் தன் கணவர்கிட்ட நானும் படிச்சிருக்கிறேன்ல, நான் இங்கே ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்ட்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இவங்களும் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி நல்லபடியாக ஒரு வேலையும் கிடைச்சிருது. இப்படி அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அனுநியமாக போய்கிட்டு இருக்கு. அதோட பிரதிபலனா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வைபவின் பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில நிதிஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் தன் தங்கச்சி குழந்தை இருக்கிறாங்க இல்லையா, மருமகள், அந்த குழந்தை மேல காட்டுற பாதி பாசத்தை கூட தன் குழந்தை மேல காட்டினதா என்னைக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நிதிஷோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, விபஞ்சிகா கொண்டு வந்த வரதட்சணை பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணதோட அப்பப்போ ஜாடமாடையாக விபஞ்சிகாவை குத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஏமா நீ கொண்டு வந்ததில் ஒரு வரதட்சணையா, சரி கல்யாணத்தை வச்சு கிராண்டாக பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணலை, சரி ஒரு காராச்சும் வாங்கி கொடுத்துருக்கணும், அதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விபஞ்சிகாவை அப்பப்போ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி நிதிஷ் அவங்க குடும்பம் ஒரு பக்கம் இவங்களை வரதட்சணை குடும்பப்படுத்திட்டு இருக்க இந்த நேரத்தில் அதர் சைடு பார்த்தீங்கன்னா நிதிஷ் வேற விதமான பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கண்ட வெப்சைட்ல பான் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்க்குறவர் அதை அப்படியே விட்டுடாம அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதன்படி இவங்க கிட்ட ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவங்களால் அதை ஏற்றுக்க முடியலை. சில சமயங்களில் நாயோட கேவலமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை இவங்க தாங்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்துலலாம் என்ன பண்ணுறாரு, இவர் ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவ்வளோ கொடுமைகளும் செய்கிறது கணவர் தானேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு போனாலுமே அவங்க வீட்டுக்குள்ளே வேறு விதமான இன்னொரு பிரச்சனை முளைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம், விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு ரெடி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிதிஷ் அவங்களோட அப்பா பெட்ரூமில் இருப்பார். அவரை போய் வாங்கையா, சாப்பிட வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு வச்சா அதை குறையா அழைச்சிட்டு வரணும். அதே போல் ஒரு நாள் உணவு ரெடி பண்ணுறாங்க விபஞ்சிகா. சரி நம்ம உணவை ரெடி பண்ணிட்டோம், இப்போ நம்ம மாமனாரை போய் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு தன் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற மாமனாராகிய மோகனன் அவங்களோட பெட்ரூமுக்கு போகிறாங்க. போகும்போது மோகனன் அங்கே என்ன கோலத்தில் இருக்கக்கூடாதோ அந்த கோலத்தில் இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தன் மருமகளான விபஞ்சிகா கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. உடனடியாக அங்கேருந்து கிளம்பி நிதிஷ்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவை உணவுக்கு அழைக்கிறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தேன், அப்போ அவர்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்கிட்ட சொல்கிறாங்க. நல்ல கணவனா நிதிஷ் என்ன பண்ணியிருக்கணும், குறைஞ்சபட்சம் போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா மகளுக்கு நிகரான என் மனைவி கிட்ட நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் தவறு, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க கூடாது, இனிமேல் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கணும், இதுவரை போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கணும். ஆனால் அவர் பேசினாரா? இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க விபஞ்சிகிட்ட என்ன சொல்கிறாரு, அதனால என்னம்மா தப்பு, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அது போக மட்டும் இல்லாமல் இன்னொரு இடியும் இறக்குறாரு. நான் உன்னை கட்டிட்டு வந்தது எனக்காக மட்டும் இல்லை, என் அப்பாவுக்காகவும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டு இடிந்து போன விபஞ்சிகா என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இப்போ நடைபீனமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த வீட்டில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற விபஞ்சிகாவுக்கு இன்னொரு நாள் இன்னொரு விதமான ஒரு கொடுமையை செய்ய ஆரம்பிக்கிறார் நிதிஷ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபஞ்சிகாவை கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்னு.
கூப்பிட்டு, நான் என் தங்க என் அப்பா எல்லாருமே கருப்பாக அசிங்கமாக இருக்கிறோம், நீ மட்டும் எப்படி அழகாக இருக்கலாம், வா உன் முடியெல்லாம் வெட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தங்கச்சி வந்துடுறாங்க. அண்ணா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து இப்படி இருக்க கருப்பாக இப்படி இருக்கும்போது வந்து இவன் மட்டும் இப்படி அழகாக இருக்கலாம், இவரோட முடியை வெட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனடியா, அண்ணா முடியெல்லாம் வெட்டாதீங்கண்ணா, மொத்தமாக வலிச்சு எடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விபஞ்சிகாவை வந்து மொட்டையடிச்சு விட்டுறாரு நிதிஷ். இதோட வந்து நிதிஷ் வந்து நிப்பாட்டினாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவருக்கு வந்து வேற ஒரு அஃபையர் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விபஞ்சிகா அவங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, தெரிஞ்சு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து அப்பா வேணும், அதனால வந்து நம்ம வந்துட்டு இதை வந்து கண்டுக்கிறாமல் விட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு அவங்களோட அம்மாவான ஷியாமலாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி, இவ்வளவு கொடுமைகள்லாம் எனக்கு நடக்குதுமா, என்னால் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கொட்டுன்னு கொட்டியிருக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே. இப்படி கொடுமைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. சரி, அவர் கணவர் மட்டும்தான் பண்ணுறதா அப்படின்னு இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்ம ஊருக்காவது கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்குமெண்ட்லாம் தேடி பார்க்குறாங்க, எதுவுமே அங்கே இல்லை. எல்லாத்தையும் நிதிஷ் வந்து வேற ஒரு இடத்துல வந்துட்டு ஒளிச்சு வச்சுட்டாருன்றது இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து பொறுத்து பார்க்குறாங்க, எதுவுமே அவங்களால முடியலை. சரி, நாம் தான் சம்பாதிக்கிறோமே, நம்ம ஒரு தனியாக இடத்துல வந்து ரூம் எடுத்து கூட நம்ம குழந்தையோட நம்ம தங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறி வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க, அபார்ட்மெண்ட்டுக்கு. இப்படி தனியாக தன் குழந்தையோட வசிச்சுட்டு இருக்க விபஞ்சிகாவுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ். யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் கிட்ட இருந்து. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேட்டு. உடனடியாக வந்துட்டு இடிஞ்சு போய் மன உளைச்சலோட உச்சிக்கு போயிடுறாங்க விபஞ்சிகா. இதனை அடுத்து விபஞ்சிகா வந்து ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஜூலை 2025 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைரி எடுக்கிறாங்க. எடுத்து நிதிஷ் ஃபேமிலி இது வரைக்கும் நமக்கு என்ன விதமான கொடுமைகள்லாம் பண்ணாங்க, என்ன விதமான பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுதி அது எல்லாத்தையுமே வந்து ஸ்னாப் எடுக்கிறாங்க. எடுத்து வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட்டாக போட்டு விடுறாங்க. அது போக அது ரெலவெண்ட்டாக என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைவும் பண்ணதாக கூறப்படுது. ஆனால் அதுக்கான வந்து டேட்டா வந்து அவங்களோட பக்கத்தில் வந்து இல்லை, நீக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி விபஞ்சிகா வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறாங்க இல்லையா, இந்த போஸ்ட்டை வந்து அப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊரில் உள்ள அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பார்த்துடுறாங்க. பார்த்து என்னடா வினோதமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு போகிறதுக்கு காரணம் என்ன, நம்ம பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விபஞ்சிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களோட ரீச் பண்ண முடியலை. பின்னாடியே வந்து விபஞ்சிகா அவங்களோட அம்மாவான ஷியாமலாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து விபஞ்சிகா அவங்களோட குழந்தைய கொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன்னை தானே அனுப்பிச்சுக்கிட்டாங்க தூக்குமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க. உடனடியாக இவங்க இடிஞ்சு போனவங்க ஷியாமலாவும் சரி அவங்களோட பையனும் சரி 2 பேரும் கிளம்பி ஷார்ஜா போயிடுறாங்க. இதனை தொடர்ந்து ஷியாமலா வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லி செய்ய சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபஞ்சிகாவோட ஃபேஸ்புக்கில் இருக்கிற போஸ்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, அதை வந்து அழிச்சிடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வைங்க. அது போக வந்து விபஞ்சிகா அன்னைக்கு என்கிட்ட பேசின கால் ரெக்கார்டு வேறு இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு பேக்கப்பாக மொத்தமாக வைங்க. வச்சு அதை கொண்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதோட வந்து கோர்ட்லேயும் போயிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். என்ன மாதிரி அப்படின்னா வந்து விபஞ்சிகாவோட குழந்தை 2மே வந்து எங்களுக்கு இறப்பில் வந்து சந்தேகம் இருக்குது, அதனால வந்துட்டு அவங்களோட 2 பேரோட பாடியும் இங்கே கொண்டு வந்து இங்கே திரும்ப வந்து பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்றது தான். இப்படி இந்த நிகழ்வுகள்லாம் இங்கே கேரளாவில் நடந்துகிட்டு இருக்க இந்த தருணத்தில் வந்து ஷார்ஜாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விபஞ்சிகாவோட குழந்தை 2 பேரோட பிரேதத்தையும் வந்து இறந்த பிரேதத்தையும் எடுத்துகிட்டு போய் அல்ஹாஸ்மி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு பிரேத பரிசோதனைக்கு வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் வந்து ஷியாமலா அவங்க பையன் 2 பேருமே வந்துட்டு ஷார்ஜா போயிடுறாங்க. போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கே அதாவது ஷார்ஜாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் என் பொண்ணு வந்து தானாக இறந்திருக்க வாய்ப்பு இல்லை, இவங்க கொடுமைப்படுத்துறதுனால தான் வந்து இவங்க தூண்டப்பட்டு இறந்துருக்கிறா, அதனால் இவங்களெல்லாம் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அங்கே உள்ள போலீஸ் இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கண்டுக்கிறலை.
இதனை அடுத்து ஷீலா ஃபைல் பண்ணாங்க இல்லையா கேஸு, அதாவது வந்து விபஞ்சிகா அவங்க குழந்தை 2 பேரோட பிரேதத்தையும் இங்கே கொண்டு வந்து திரும்ப வந்து பிரேத பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. வரும்போது வந்துட்டு ஜட்ஜஸ்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க, பிரதிவாதியாக வந்து நிதிஷையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி நிதிஷையும் ஆட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து பெண் வீட்டார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் வந்து விபஞ்சிகாவோட உடலையும் வந்து இங்கே கொண்டு வந்து திரும்ப பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு நிதிஷ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய வந்து இங்கே பிரேத பரிசோதனை பண்ணிட்டாங்க, அதோட ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அது கொலைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து என் குழந்தைய வந்து நான் அங்கே கொடுத்து விட விரும்பலை, வேணும்னா விபஞ்சிகாவோட உடலை அவங்க எடுத்துகிட்டு போய் என்ன வேணால் பண்ணிக்கிறட்டும், என் குழந்தைய இங்கே தான் தகனம் பண்ணணும், அதாவது ஷார்ஜால தான் தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை வந்து கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து அதாவதுமா அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு, அதாவது பிள்ளையை பற்ற தகப்பன் வந்து உயிரோடு இருக்கிறாரு, அவர் வந்து என் குழந்தை இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்குள்ள கோர்ட் வந்து தலையிட விரும்பலை. இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பெண்ணோட உடலை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு வந்து உங்கள் எல்லாம் சேர்க்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து முடிச்சிடுறாங்க. இதனை அடுத்து விபஞ்சிகா அவங்க அறையிலேருந்து கைப்பற்றப்பட்ட அந்த டைரி, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, ரிலவெண்ட்டான ஃபோட்டோஸ், ப்ளஸ் வந்து அவங்க ஆடியோ ரெக்கார்டு இருக்கு இல்லையா அவங்க அம்மாட்ட, அந்த ஆடியோ ரெக்கார்டு இதெல்லாம் வச்சுட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா ஷீலா அவங்க, அதன்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதன்படி முதல் குற்றவாளி நிதிஷும், 2வது குற்றவாளி நீத்து அவங்களோட தங்கச்சி, 3வது குற்றவாளி அவங்களோட அப்பா வந்து மோகனன் ஆகியவற்றை வந்து சேர்த்துருக்காங்க. இப்படி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தான் தெரியும் இந்த விசாரணை எப்படி நடக்க போகுது, இவர்கள்லாம் தண்டிக்கப்படுவார்களா இல்லை தப்பிக்க போகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எதிர்காலம் தான் தீர்மானிக்கும். வேணுமென்றால் வந்து இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதை பார்ட் 2 வீடியோவாக நான் கொடுக்க உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வந்து ஒரு வேண்டுகோளுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம காணொலி குறித்து வந்து நீங்கள் விமர்சனத்தை வந்து கீழே பதிவிடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது நல்லா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நல்லா இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொல்லி டிஸ்லைக் பண்ணாலும் சரி, எதுனாலும் ஓகேங்க. எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருந்து வர்றது வந்து என்னை வந்து மெருகேற்ற வந்து உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.